வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நம்ம இந்த ஆடி மாசம் முழுக்க அபிராமி அந்தாதியை சிறப்பு பாராயணமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 32 பாடல்கள பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அடுத்த 3 பாடல் மட்டும் 35வது பாடல் நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு முக்கியமா உங்களோட பேராதரவு பெரும் கருணைன்றதே சொல்லலாம். பேராதரவு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இது இந்த அளவுக்கு நல்லா சக்சஸ் ஆயிருக்காது. இது வரைக்கும் நாங்க இவ்வளோ பாடல் பண்ணதுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு அந்த அபிராமி அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும். இது அவளோட உத்தரவு இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுவும் இந்த ஆடி மாசத்துல நாம சேனல் ஆரம்பிச்ச ஒரு 6வது மாசத்துலயே நம்ம இத பாராயணம் பண்றோம். நீங்க நினைச்சது, நான் நினைச்சது, இந்த மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சு இத பாராயணம் பண்றாங்களோ எல்லாருமே நல்லபடியா கைகூடணும்ன்ட்டு நானும் அம்பாள்ட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நாம பதிவுல பார்க்க வேண்டிய பாடல் 33. ஏற்கனவே 32 பாடல்களை பாராயணம் பண்ணியிருக்கோம். இழைக்கும் வினை வழியே, இதுதான் பாடலோட முதல் வரி. இதோட பலன் என்னன்னா, நம்மளோட மரண தருவாயில கூட அம்பிகையை நினைவோட நாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பதிகத்தை பாடலாம். அதுதான் இந்த பாடலோட பலனே. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மரண தருவாயில இருக்கோம், அப்போ நமக்கு அம்பாள் தேவை, நம்ம அம்பாளை நினைக்கிறோம்னா இந்த பாடலை பாடலாம். வாங்க பாடலை பாடிட்டு வருவோம். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவி முளையாமலை கோமலமே உழைக்கும் போது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. இதோட நம்ம பலன், இதோட பொருளோட விளக்கத்தை பாடலோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பாடல்ல எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. இழைக்கும் வினை வழியே, நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்வாங்க இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. அதுதான் நாம் என்ன விதைக்கிறோமோ அந்த வினை வழியே தான் யாரு வருவா? காலன். காலன் யாரு? யமன், யம தர்மராஜா. எப்படி வருவாரா? சும்மா வரமாட்டாரு, நம்மள அப்படியே நடுங்க வச்சிருவாரு. அந்த நேரத்துல உயிர் போராட்டம், உயிர் பிரியும் ஒரு தருவாய் இருக்கும் இல்லையா? அந்த நேரத்துல யமன் வந்தா சும்மா இருப்பாரு? அவரை பார்த்து யாருதான் யமபயம் இந்த காலத்துல இல்ல? யமபயம் நடுங்க. அந்த அளவுக்கு நான் அந்த நேரத்துல யமன் என்னை அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவாள் அம்பாள்? அஞ்சல் என்பாய். அஞ்சல்னா என்ன? பயப்படாத. இத நீங்க அருணகிரிநாதர் கூட முருகர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது சொல்லுவாரு. ஒரு பாடல்ல வரும், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். அஞ்சு முகம்னா யம பயம். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். அந்த அஞ்சாம வேல் உன்னை காக்கும் அழகா அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட ஒரு பாட்டை வைப்பார். அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் அது. அது இது நீங்க எடுத்துக்கலாம். அத்தர் சித்தர் எல்லாம் குழைக்கும். அத்தர்னா சிவபெருமான். சித்தம், சிவபெருமான் உள்ளே உழைந்திருப்பவள் யார்? அம்பாள். அவள் யாரு? சியாமலை என்கிற கோமலம். உழைக்கும் போதுன்னா மரண தருவாயில நமக்கும் யமனுக்கும் ஒரு சண்டை நடக்கும்ல, அந்த நேரம். அப்போ அம்பாள் என்ன சொல்வாளா நம்மள்ட்ட? உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்து. அம்பாள் நம்மள்ட்ட நீ கவலைப்படாத, நான் வந்துட்டேன், உன்னை நான் காப்பேன், நீ யமபயத்தில் வாட வேண்டாம், என்னையே சரணந்திருக்கும் உன்னை யமன் ஒன்றும் செய்ய மாட்டான். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க அம்பாள். அதுதான் மரண தருவாயிலும் இந்த பாடலை படிச்சா நம்ம பிரச்சனை கரைஞ்சு ஓடிடும். பாடலின் 34 பார்த்துட்டு வந்துருவோமா? வந்தே சரணம் புகும். சாரி, இந்த இடத்துல அந்த இக்கு போட்டிருக்கேன், அது தப்பு, டைப்பிங் மிஸ்டேக், மன்னிச்சிருங்க. வந்தே சரணம் புகும் பாடலின் 34. இந்த பாடலை படிச்சா என்ன கிடைக்கும்? நல்ல விவசாய நிலங்கள் அமைய படிக்க வேண்டிய பதிகம். பார்த்தீங்களா? இவர் அம்பாள்கிட்ட அவருக்காக எதுவுமே பாடலை, நமக்காக தான் ஒவ்வொன்றா பாடி வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி தான் எல்லாமே இருக்கு. வாங்க பாடலை பார்த்துட்டு வந்துருவோம். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போய் இருக்கும் சதுர் முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் புற்செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. எவ்வளவு அழகா பாடுறாரு பாருங்க. இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பாடல்ல அதாவது வந்தே சரணம் புகும் அடியாருக்கு அப்படின்ற. வந்தே சரணம் புகும்னா என்ன?
வாழ்க்கையில நமக்கு இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு உன்னை தவிர கதியே கிடையாது. அப்படின்னு நாம அம்பாள்ல எந்த கடவுள்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைத்த அந்த உயிருக்கு அம்பாள் என்ன கொடுப்பாளாம்? வானுலகம் தந்தே. எப்படி? வானுலகத்துல இடம் கொடுப்பாளாம். எப்படி கொடுப்பாள்? பரிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும். பரிவுனா என்ன? அன்பு, இரக்கம், எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அம்பாள் எங்க போயிருப்பாளாம்? சதுர்முகம்னா 4 முகம். அவருக்கு ஏற்கனவே 5 முகம் இருந்தது. பிரம்மாண்ட கொஞ்சம் ஆணவத்தினால அவருக்கு 4 முகமாச்சு. அந்த 4 முகத்தில் எங்க இருக்கிறாள்? 4 முகத்தில் இருப்பவள் யார்? கலைவாணி. கலைவாணி நாக்கில் தான் இருப்பாள். அதனால அந்த அந்த கலைவாணியாக தெரிபவன் யாரு? அம்பாள் தான், அம்பிகை தான். அதுக்கப்புறம் என்னது? தேன். தேன் சுரிக்கும் மலர் என்ன? தாமரை மலர். அந்த தாமரை மலரும் அலங்கர் பருமணி ஆகவும். அலங்காரத்திற்காக என்ன மாலை போட்டிருக்காரா? பெரிய பெரிய மாணிக்கங்களை ஆபரணமாக அணிந்திருப்பாள். அப்ப இங்க யாரை பத்தி சொல்றாங்க? திருமாலை பத்தி சொல்றாங்க. திருமால்கிட்ட உறைஞ்சவள் யாரு? மகாலட்சுமி தாய். சோ அப்போ அந்த இடத்துல மகாலட்சுமி உறைந்திருக்கும் திருமாலாகவும் பார்க்கப்படுபவள் நம் அம்பிகை. பொற்செந்தேன் மலரும். திருமால் முடிஞ்சிச்சா? அடுத்து பொற்செந்தேன் மலர். இது மொத்தம் இல்லாம எங்கெங்கெல்லாம் இருக்காளாம் ஆத்தா? மலர்ல, தாமரை மலர்ல இருக்கா. அலர்கதிர் ஞாயிறும். சூரிய பகவான் இந்த உலகத்துக்கே கண்கண்ட கடவுளா இருக்கிறது இப்ப யாரு? கண்ணால் நம்ம பார்க்கக்கூடியது என்ன? சூரிய பகவான். அதுக்கப்புறம் திங்களும். அனைத்திற்கும் யாரு தலைவியா இருக்கிறது? அம்பாள்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பாடல் எண் 35 பார்த்துடுவோமா? திங்கட் பகவின் மனம். இதுதான் இந்த பாடல் 35ஓட வரிகள். இது என்ன பலன் நம்ம கொடுக்கும்? இந்த பாடலை நமக்கு நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் நடைபெறத்துக்கு தேவையான பதிகம். அது ஆண் வரனாவும் இருக்கலாம், பெண் வரனாவும் இருக்கலாம். பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்கக் கடலுள் வெங்கட் பணியனை மேல்துயில் கூறும் விழுப்பொருளே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தமிழ். படிக்க படிக்க அத தமிழ் தேனூருன்றது கரெக்டா தாங்க இருக்கு. வாங்க பாடலோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாடல்ல அவர் சிவபெருமானை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு, நாராயணனையும் பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா கடைசியில உங்களுக்கு கிளியரா புரியும். என்ன சொல்றாருன்னா, திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. சென்னினா அவரோட திருவடியை நம்ம தலைமையில வைக்க. திங்கட் பகவத் யாரு? சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவர் யாரு? திங்கள்னா சந்திரன். சந்திரனை சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானின் சீரடி எங்கள் தலைமையில் வைக்க எங்களுக்கு ஒரு தவம் எய்தியவா. எங்களுக்கு நாங்க என்ன அப்படி தவம் செஞ்சுட்டோம்? எங்களுக்கு எப்படி இந்த வரத்தை நீங்க கொடுத்தீங்க? உங்களோட திருவடி எங்க மேல எப்படி படுது? இதுக்கு நாங்க என்ன இது செய்யறது? பரிகாரம் என்ன? உங்களுக்கு நாங்க நல்லது செஞ்சுட்டோம். அப்படி உங்க திருவடி எங்களுக்கு கிடைச்சதேன்னு சொல்றாரு. அதுக்கடுத்துல அவர் என்ன சொல்றாரு? எண்ணிறந்த விண்ணோர் தேவர்கள், 33 தேவர்கள், ரிஷிகள், அவங்களுக்கெல்லாம் கிடைச்சதா? இல்லையே. அது அவங்கள விரல் விட்டு எண்ணிரலாம். ஆனா எங்களுக்கு மனிதத்தனான எங்களுக்கு எப்படி நீங்க இதை கொடுத்தீங்க? தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ. யாரு? விண்ணவர்கள் கேட்கிறாங்களா? விண்ணவர்களுக்கு கூட இந்த தவம் எய்தாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில். தரங்க கடல்ல ஆழ்கடல், அலைந்து கொண்டிருக்கும் கடல். அந்த இடத்தில் யாரு படுத்திருக்கா? நம்ம நாராயணன். அலைஞ்சிட்டு இருக்கிற நடமாடுற இடத்துல நடமாடாம ஆதிசேஷனை பாம்பனையாக கொண்டு துயில் கூறும் விழுப்பொருளே. என்னங்க இங்க ஏன் அம்பிகையை பத்தி சொல்ல, நாராயணனை பத்தி சொல்றாரு சிவபெருமான்னா? அம்பாளுக்கு வைஷ்ணவின்ற ஒரு ரூபம் இருக்கு. சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் ஏந்தவர் யாரு? பெருமாள். பெருமாளோட சகோதரி சாட்சாத் நம்ம அம்பிகை. அந்த வைஷ்ணவி ரூபமாகவும் அவள்தான் தெரிகின்றான்னு சொல்லிட்டு அம்பாளை எல்லாரோடும் ஒப்பிட்டு எல்லாத்துக்கும் நீதான் எங்களுக்கு இப்படி ஒரு தவத்தை கொடுத்து உன்னோட திருவடி எங்களுக்கு கொடுத்துருக்கியேன்னு சொல்லிட்டு அழகா கண்ணீர் மல்க அவர் சிந்தனை செய்யறாரு. பாருங்க எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீசெண்டா வியூஸ் கம்மியா இருக்கு. சந்தோஷம்.